ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं गुरुचरणारविन्दाभ्यां नमः। ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். இன்று நவராத்திரி 6ஆம் நாள், அதற்குரிய விசேஷங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் 5 நாளுக்குரிய வீடியோக்கள் கீழே இருக்குது, போய் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 6ஆவது நாள், நவராத்திரி 6ஆவது நாளில் யாரை நம்ம வழிபடணும், பராசக்தியை யாராக நம்ம நினச்சி வழிபடணும்னு வேதம் சொல்லியிருக்குன்னா கௌமாரி அப்படிங்கிற தேவதையை வழிபட சொல்லியிருக்கு. 4ஆம் நாள் 5ஆம் நாள்லாம் மகாவிஷ்ணுவும் சிவனும் எடுத்துட்டா. இப்போ கௌமாரியாக அவதாரம் எடுத்து பராசக்தி ரூபமாக இப்போ நம்ம வழிபடுறோம். இவ சகல பாபங்களையும் விளக்குறவ, மயில் வாகனம் சேவல் கொடியும் கொண்டவள், தேவசேனாதிபதியான முருகனின் வீரத்துக்கு ஆதாரமானவள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அம்பாள் தான் பராசக்தி தேவதா வேல் கொடுத்து அசுரனை அழிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணாங்கிறது தெரியும். அந்த ரூபமாக அவள் சொல்லியிருக்கா. ஓம்கார ஸ்வரூபமானவள், வீரத்தை தருபவள், புருஷ சக்தியும் ஞான சக்தியும் ஒன்றே கலந்திருப்பவள். இவளை குமார கணநாதாம்பா, லலிதா சஹஸ்ரநாமத்தில் குமார கணநாதாம்பா, திருஷ்டி புஷ்டி மகேஸ்வரி காந்தி ஸ்வஸ்திமதி அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்கும். இவளுக்கு மட்டும், கௌமாரிக்கு மட்டும் குமார கணநாதாம்பானா சுப்பிரமணியருடைய வீரத்திற்கும் விவேகத்திற்கும் அனுகிரகம் பண்ணவள் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். இன்றைய நாளில் நைவேத்தியமாக தேங்காய் சாதம் செய்து வழிபடணும். நைவேத்தியம் செஞ்சு வர சுமங்கலிகளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்று 6ஆம் நாள் பராசக்தியை கௌமாரி ரூபமாக வழிபட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்.